ஒரு விஷயத்தில் ஜெலன்ஸ்கி அவர்களை பாராட்டலாம். என்னதான் உலக நாடுகள்கிட்ட அவர் கோரிக்கை வச்சுட்டு இருந்தாலும் இந்த வின்டர் சீசன் ரொம்ப கடுமையாக இருக்கும். இந்த வின்டர் சீசனில் எலக்ட்ரிசிட்டி, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இயற்கை எரிவாயு கிடைக்காம போயிடலாம். இந்த மாதிரியான பலவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லை ரஷ்யாவினுடைய ப்ரெஷர் காரணமாக இது எதுவுமே கிடைக்காம இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நம்பிக்கைகளும் இருந்துச்சு. ஆனால் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது எல்லாத்தையுமே உடைத்தெறிந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு இடத்துல பெரிய அளவில் வெப்பன்ஸ் தாக்குதல் இல்லாமல் இருந்தது என்றால் அந்த இடத்துல பவர் கிரிட்டில் ஃபெயிலியர் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ டோட்டலாக அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டியும் நேச்சுரல் கேஸையும் கொடுக்க முடிந்தது அப்படிங்கிறதுல அந்த மனிதருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான். உக்ரைன் இன்னைக்கு ஒரு பெரிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 1,50,000 ரஷ்ய இராணுவ வீரர்களை கொன்னுட்டோம். ஒஃபிஷியலாக உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு. நேற்று தான் ஒரு செய்தி பார்த்தோம். ரஷ்யாவுக்குள்ளேயே உக்ரைனுடைய சில பல நபர்கள் சேர்ந்து பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும், அங்கே மக்களை பிணை கைதிகளாக பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும். இதை உக்ரைன் மறுத்திருந்தாங்க. இது ஃபால்ஸ் ஃப்ளாக் தான், ரஷ்யா செஞ்சு அதை எங்கள் மேலே குற்றமாக சொல்லிட்டு இருக்காங்க, இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரஷ்யா அடித்து சொல்கிறாங்க இதுக்கு பின்னாடி உக்ரைன் இருக்காங்க அப்படின்னு. ஸோ உக்ரைன் உண்மையிலேயே இப்படி ஒரு அட்டாக்கை செஞ்சுருந்தாங்கன்னா ரஷ்யாவினுடைய எதிர்வினை ரொம்ப பலமாக இருக்க போகுது. அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில் ஒவ்வொரு நபராக ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அங்கே ஒட்டுமொத்தமாக இந்த கவுன்சிலினுடைய மீட்டிங் ஃப்ரைடே இன்றைய தினம் நடக்க போகிறது. அந்த மீட்டிங்கில் என்னெல்லாம் வரப்போகுது, என்ன சம்பவங்கள் செய்ய போகிறாங்க ரஷ்யா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி G20 மாநாடாக இருக்கட்டும், இன்னும் பல நாடுகளுடைய ப்ரெஷராக இருக்கட்டும், இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதாக இருக்கட்டும், இதை பற்றிலாம் நிறைய அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? ஃபின்லாந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யாவை சுற்றி அவங்களுடைய மதில் சுவர்களை ரொம்ப உயரமாக கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் விதையில் இப்படி ஒரு செய்தியை பார்த்தோம். ஆல்ரெடி ஃபின்லாந்து ரஷ்யாவுக்கு எதிராக பலவிதமான மதில் சுவர்களை கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மதில் சுவர்கள் போதாது. ஆனால் ரஷ்யாவினுடைய அட்டாக் எப்போ வேணாலும் ஃபின்லாந்து பக்கம் போகலாம். இப்போ கிடையாது, இன்னும் கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு ஃபின்லாந்து பக்கமும் போகலாம் அப்படிங்கிறது ஃபின்லாண்டினுடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் இந்த மாதிரியான மதில் சுவர்கள் அப்படிங்கிறது கட்டப்பட்டு வருவதாகவும், நேட்டோவில் ஃபின்லாந்து மட்டுமே தனியாக சேரப்போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி டிபி ட்ரூப்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃபின்லாந்து ஸ்வீடன் நாங்கள் இணைப்பிரியாத சகோதரர்கள், சேர்ந்தால் ஒன்றா தான் நேட்டோவில் சேருவோம், அப்படி இல்லைனா சேரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்வீடனுக்கு மிகப்பெரிய அளவில் செக்மேட் எழுப்புனாங்க துருக்கி. நீங்கள் தேவையில்லாமல் குர்தின போராளிகளுக்கு ஃபண்டு கொடுக்குறீங்க ஸ்வீடன், அதனால் நேட்டோவில் இணைவதை என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது, சில பல கண்டிஷன்ஸ் தாரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேஜ் எடுத்து அந்த பேஜ் நிறையா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போட்டு ஸ்வீடனுக்கு அனுப்பிவிட்டாங்க துருக்கி. ஆனால் துருக்கியினுடைய கண்டிஷன்ஸ் ரொம்ப பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அதனால் துருக்கியினுடைய கண்டிஷன்ஸ்க்கு எங்களால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னனால துருக்கியினுடைய எதிர்ப்பால் ஸ்வீடன் நேட்டோக்குள்ளே இணைய முடியாது. ஆனால் ஃபின்லாண்டால் நேட்டோக்குள்ளே இணைய முடியும். அதுக்கான ஆப்ளிகேஷன், ஃபின்லாண்டினுடைய பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதல், இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பெரிய பெரிய வால் அப்படிங்கிறதும் அவங்க பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல நம்ம நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும், மோல்டோவா தான். மோல்டோவாவுக்குள்ள நமக்கு ரஷ்யாவினுடைய, அதாவது ப்ரோ ரஷ்யன்ஸ் இருக்கக்கூடிய டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அப்படிங்கிற ஒரு இடம் இருப்பது தெரிந்த விஷயம்தான். இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா தான் ரஷ்யாவினுடைய மிக முக்கியமான ஒரு இடம். கிரீமியா கூட இப்போ அனெக்ஸ் பண்ணியிருக்கிற, உக்ரைனில் அனெக்ஸ் பண்ணியிருக்கிற 4 ரீஜன், இது எல்லாமே சேர்த்து ஒரு லேண்ட் காரிடோரை இந்த மோல்டோவாவில் உருவாக்கணும்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவில் ரஷ்யாவினுடைய ஆதரவாளர்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி ரஷ்யா அங்கே வந்து ஒரு லேண்ட் காரிடோர் அமைப்பதற்கு சம்மதம் வாங்கி தரணும். மோல்டோவாவில் ஆல்ரெடி ஆட்சி கவிழ்ந்து விட்டது அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதே மோல்டோவா தான் இப்போ அடுத்ததாக எங்கள் நாட்டுக்கும் ரஷ்யாவினுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைனுடைய ஃப்ரண்ட் லைனையே இன்னும் சமாளிக்க முடியல. ஸோ மோல்டோவாவுக்கு தனியாக கொஞ்சம் இராணுவத்தை அனுப்பி வைக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் ரஷ்யா இருப்பதாகவும், இந்நேரம் அது வேண்டாம், அடுத்ததாக ஒரு கவுண்டர் ஒஃபென்சிவ் கொடுப்பதற்கு உக்ரைனும் தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய கவுண்டர் ஒஃபென்சிவ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த கவுண்டர் ஒஃபென்சிவை மீறி நம்ம அடிக்கணும்னா, ரஷ்யா அடிக்கணும்னா இன்னும் எவ்வளோ இராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டும், அதெல்லாம் கால்குலேட் பண்ண பிறகு மோல்டோவா பக்கம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஐடியாவில் இருப்பாங்க. ஏன்னா ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் வேகனார் குரூப் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய ஆர்மி சக்ஸஸ் ஆகலை. சோவியத் யூனியன் ரஷ்யாவாக இருந்து ரஷ்யாவாக மாறிய பிறகு ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய சிக்கல் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த இராணுவ வீரர்கள் கிடைப்பதில் தான் சிக்கல்.
இந்த இராணுவ வீரர்கள் கிடைக்காம போனதுனால தான் ரஷ்யாவுக்குள்ளேயே பிரைவேட் ஆர்மி அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்குது. அப்படி ஒரு பிரைவேட் ஆர்மி தான் வேக்னார் குரூப். இந்த பிரைவேட் ஆர்மி தான் இப்போ பாக்முத் பகுதியாக இருக்கட்டும், இல்லை மேரிபோலாக இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் பெரிய அளவு சக்ஸஸை ரஷ்யாவுக்காக வாங்கி தந்தவங்க. பாக்முத் பகுதியில் வேகனார் குரூப் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் அந்த சக்ஸஸ் ஃபெயிலியராக மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுனால வேகனார் குரூப் என்ன செய்கிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களை ரீக்ரூப் பண்ணுறாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ்லாம் அங்கே நிப்பாட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வேகனார் குரூப் எக்ஸ்பேண்ட் செய்யப்படுமோ? ஏன்னா இப்போ ரஷ்யாவுக்கு அடுத்ததாக போர் வீரர்கள் தேவை, அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தேவை. வேகனார் குரூப் ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத நடத்த ஆரம்பிக்குது. இந்த வேகனார் குரூப் ரிக்ரூட்மெண்ட் எங்கேருந்துலாம் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செர்பியாவிலேருந்துலாம் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ செர்பியாவில் இது ஒரு பெரும் பிரச்சனையாக மாறி வருது. செர்பியாவில் இருக்கக்கூடிய மக்கள் நான் வேகனார் குரூப்புக்கு போகிறேன், ரஷ்யாவுக்கு ஆதரவாக போராட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிளம்பி போயிட்டுருக்காங்க போல். அப்போ செர்பியாவினுடைய தலைவர், அரசியல் தலைவர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டை போட்டு மக்களுக்கு அறிவுறுத்தல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. யாருமே இந்த ப்ரைவேட் ஆர்மியில் போய் ஜாயின் பண்ண போகிறேன், இல்லை ரஷ்யாவுக்கு ஆதரவாக போராட போகிறேன் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா உங்களுக்கு எதிரான நடவடிக்கை இங்கே எடுக்கப்படும். இந்த யுத்தத்தில் நமக்கு பெரிய பங்கு கிடையாது. ஆல்ரெடி செர்பியா கொசோவா அப்படிங்கிற யுத்தமே பெரிய யுத்தமாக போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் 2 நாடுகளுடைய யுத்தத்தில் நாம ஏன் பங்கு பெற வேண்டும்? ரஷ்யாவுக்கு ஆதரவாக இதெல்லாம் செய்யணுமா? கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி செர்பிய அரசாங்கம் கூறியிருக்கிறது. ஸோ செர்பியா ரஷ்யாவுக்கு எதிரான நடவடிக்கையாக இதை பார்க்கல, ஆனால் தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரஷ்யாவுக்கு எதிரான குரலாக இது பார்க்கப்படுவது செர்பியா ரஷ்யா உறவில் மிகப்பெரிய ஒரு சிக்கலையும் ஏற்படுத்தலாம். யூகேனுடைய டிஃபென்ஸ் கமிட்டின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, எந்தெந்த இராணுவ வெப்பன்ஸ் யாருக்கெல்லாம் எவ்வளோ ரூபாய் பணம், எந்த மாதிரியான அக்ரிமெண்ட்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரியான ஒரு கமிட்டி. ஸோ இந்த யூகே டிஃபென்ஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு சேர்பர்சன் என்ன சொல்லியிருக்காருன்னா, உக்ரைனுக்கு தேவை அதி ஸ்பீடாக செல்லக்கூடிய விமானங்கள். இதை அமெரிக்கா கொடுக்கணும், நேட்டோ படைகள் கொடுக்கணும். இதை கொடுக்க தவறிட்டாங்கன்னா உக்ரைன் தோற்றுவிடும். இதை நான் சொல்லலை, எங்களுக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸின் அடிப்படையில் சொல்கிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஜெட், ஃபைட்டர் ஜெட் உக்ரைனுக்கு கொடுங்க. நீங்கள் கொடுக்க தாமதம் பண்ண அங்கே உக்ரைன் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த உண்மையை சொல்கிறதுக்கு நான் தயங்கலை. பட் இந்த உண்மையை நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், கண்டிப்பாக இது உண்மைதான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். அதை அக்செப்ட் பண்ணாதான் உக்ரைனுடைய எதிர்காலத்தை உங்களால் தீர்மானிக்க முடியும். அப்படி இல்லைனா உக்ரைனுடைய அழிவை தான் உங்களால் தீர்மானிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். கரெக்டாக இந்த மனுஷன் பாயிண்ட் வச்சு பேசியிருக்கார். ஏன்னா நெக்ஸ்ட் வின்டர் முடிந்த பிறகு கண்டிப்பாக ஒரு பெரிய டேங்க், ஆர்மர்டு வெஹிக்கிள், இன்ஃபேண்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிளுக்கான மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கலாம். இந்த யுத்தத்தின் போது அவங்களுக்கு பெரிய சப்போர்ட் வான்படையால் மட்டும்தான் கொடுக்க முடியும். வான்படை சரியில்லைனா இங்கே இருக்கக்கூடிய பீரங்கிகளோ இல்லை பீரங்கிகளை பாதுகாக்கக்கூடிய கவச வாகனங்களாலேயோ எதுவுமே செய்ய முடியாது. அப்படின்னா வான்படைக்கு என்ன செய்ய போகிறாங்க? இந்த வான்படை தான் உக்ரைனுக்கு பெரிய நெகட்டிவாக இருக்குது. இன்றைக்கும் பெரிய பேசு பொருளாக மாறி இருப்பது உக்ரைனுக்கு வான்படை தான். அதே நேரத்தில் ரஷ்யாவினுடைய வான்படை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. பெரிய அளவில் வான்படையை களமிறக்காமல் ரொம்ப சைலண்டாக ரஷ்யாவும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க. ஒருவேளை 50 நாடுகள், அதாவது உக்ரைன் கான்டாக்ட் குரூப் அப்படிங்கிறதுல 50 நாடுகள் இருக்காங்க. இந்த 50 நாடுகள்லேருந்து சடனி விமானங்கள் வந்துருமா, ஃபைட்டர் ஜெட் வந்துருமா? அப்படி வந்தால் நம்ம என்ன செய்யணும்? இந்த மாதிரியான கால்குலேஷன்லையும் ரஷ்யா ஈடுபட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வேகனார் மெர்சனரிஸ் அப்படிங்கிறவங்க இப்போ பாக்முத் பகுதியிலிருந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற ஃபுட்டேஜஸ் அவங்களுடைய டெலிகிராம் குரூப்லேயும் உக்ரைனுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்க ட்விட்டர் பக்கத்துலேயும் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்படி பதிவு பண்ணக்கூடிய இந்த வீடியோக்களில் பெருசாக நமக்கு தெரிகிறது என்னென்னா, பாக்முத் பகுதியில் எந்த பில்டிங்கும் சரியாக இல்லை, எல்லாமே உடை தெரியப்பட்டிருக்கிறது. உக்ரைன் சொன்னது 100% உண்மை. இனிமேல் அங்கே அழிப்பதற்கு எதுவுமே கிடையாது. பட் அங்கே இன்னும் யாரும் அவங்களுடைய இடம்தான் அப்படிங்கிறத 100% அவங்களால சொல்ல முடியலை. பாக்முத் பகுதியில் உக்ரைன் இராணுவம் போராடி கொண்டு தான் இருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் மற்றும் ரஷ்யாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் இந்தியாவில் வச்சு பேசிக்கிட்டாங்க. இந்தியாவில் G20 மாநாடு அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்தியா தான் தலைவர். அந்த G20 மாநாட்டில் ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட் அப்படிங்கிறத புதுடெல்லியில், நியூ டெல்லியில் வச்சு நாம் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம். கிட்டத்தட்ட 40 நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இந்த ஒரு மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க. G20ன்னு சொல்கிற அது எப்படி 40 நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரலாம்? வேறு எதுவுமே இல்லை.
இந்தியா நினைக்கலாம் இந்தந்த நாடுகள் இந்த G20 நாடுகள் கூட சேர்ந்து பயணிக்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான நாடுகளுக்கு நம்ம என்ன கொடுப்போம், அழைப்புதல் அப்படிங்கிறது கொடுப்போம், ஒரு இன்விடேஷன் கொடுப்போம். அதை அக்செப்ட் பண்ணலாம், இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இப்படித்தான் 40 நாடுகளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அப்படிங்கிறவங்க நியூ டெல்லிக்கு வராங்க. இந்த G20 இவ்வளோ வரலாறு இருக்குது பார்த்தீங்களா, G20னுடைய வரலாறு. இந்த வரலாறுலேயே ஃபாரின் மினிஸ்டர்ஸ்னுடைய மீட்டிங் இவ்வளவு தூரம் நீண்ட சரித்திரமே கிடையாதான். நம்ம ஜெய்சங்கர் அவர்கள், வாத்தி அவர்கள் சொல்கிறார், இப்படி ஒரு ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங்கை G20 இதனால் வரையிலும் பார்த்ததில்லை. 2 கட்டமாக நடத்தியிருக்காங்க. முதல் கட்டத்தில் காரசாரமான விவாதம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் யார் காரணம், யார் ஆதரவு, யார் எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிற பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டதாம். அதன் பிறகு உலகளாவிய பிரச்சனைகள், கிளைமேட் கிரைசிஸ்லேருந்து G20 நாடுகள் என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன்லாம் ஈடுபட்டாங்க. பட் ஒரு விஷயத்தில் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதுவுமே கொடுக்கப்படவில்லை. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் G20 நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்காங்க, இல்லாட்டி உக்ரைனுக்கு ஆதரவாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டுக்கு யாருமே வரல. எந்த விதமான எதிர்ப்பு செய்திகளோ ஆதரவு செய்திகளோ இல்லாமல் G20னுடைய ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய சக்ஸஸ். இதில் நம்ம மாட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சுருப்பாங்க. நம்ம ரஷ்யாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தால் கண்டிப்பாக உக்ரைன் ஆதரவாளர்கள் 50 நாடுகள் நமக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க. நம்ம உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தால் நம்முடைய உண்மையான நண்பனாக இருந்த ரஷ்யாவை நம்ம இழந்திருப்போம். எதுவுமே நடக்காமல் பேலன்ஸ் பண்ணி போகுது பார்த்தீங்களா, இது வேறு லெவல் ஆட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுக்கு இந்த கெத்து இருக்குங்க. வேறொரு நாடாக இருந்தால் கண்டிப்பாக என்ன தான் செஞ்சு ஆகணும், இல்லைப்பா நான் இங்கே தான் பேசி ஆகணும், இல்லை நான் அங்கே தான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அமெரிக்காவினுடைய சில பல அதிகாரிகளும், ஜெர்மனியினுடைய சில அதிகாரிகளும், யூகேனுடைய சில அதிகாரிகளும் ப்ரெஸ் மீட்டில் சில கேள்விகள் அப்படிங்கிறதுக்கான பதிலை சொல்லியிருக்காங்க. அதில் ரஷ்யாட்டிருந்து கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்களே, இது உங்களுக்கு பெருசாக தெரியலையா அப்படிங்கிறது தான் பொதுவாக எல்லார்ட்டையுமே கேட்ட கேள்வி. எல்லாருமே சொன்ன பதில் என்ன தெரியுமா, அது ரஷ்யா மற்றும் இந்தியாவினுடைய பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ் எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு எதிராக கிடையாது அப்படிங்கிறது தான். அப்படின்னா உண்மையிலேயே கச்சா எண்ணெய் வாங்குகிறோம், அந்த கச்சா எண்ணெய் மேற்குலக நாடுகள் கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் கேப்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, $60 ஒரு பேரலுக்கு அப்படின்னு சொல்லி நியமித்திருக்கிறார்கள். $60 கூடுதலாக கொடுத்து ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை வாங்கக்கூடாது, இதுதான் ப்ரைஸ் கேப். அந்த ப்ரைஸ் கேப்பை விட குறைந்த அமௌண்ட்டில் தான் யார் கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்காங்க, இந்தியா ரஷ்யாட்டிருந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எங்களால் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. கெத்துடா இந்தியா. என்னதான் சரியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் இந்தியாவை பழிதீர்ப்பதற்காக நாடுகள் காத்துட்ருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் கிடைச்சா போதும், அதுக்காக எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்தியாவும் இதை உன்னிப்பாக கவனித்து அடுத்தடுத்த நடவடிக்கையில் ஈடுபடணும். ஆனால் இந்தியா நினச்சாதான் கிளைமேட் கிரைசிஸ்க்கு ஒரு என்கார்டை போட முடியும். இந்தியா நினச்சாதான் வேர்ல்டு லெவலில் எக்கனாமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுக்க முடியும். இந்தியா நினச்சாதான் உலகளவில் அமைதியை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பில்கேட்ஸ் அவர்கள், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு பேங்க் இவங்க எல்லாமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவாக ஜொலிக்கிறது என்று சொன்னால் மிகையல்ல. சரிப்பா, அப்படின்னா சீனா இத்தோடி ரஷ்யா கூட இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ்லாம் முடித்து கொள்ளுமா அப்படிங்கிற கேள்வி சீனாவை பார்த்து கேட்குறாங்க. அதுக்கு சீனா சொல்கிறாங்க, நெவர் எவர், நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே, நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனால் இன்னும் ஆயுதங்களை கொடுக்கல. எங்களுடைய கம்யூனிகேஷன் இன்னும் ரொம்ப டீப்பாக தான் இருக்க போகுது. ஏன்னா பெலரஸ்னுடைய தலைவர்லாம் சீனா பக்கம் போயிருக்காங்க. ஆல்ரெடி புட்டின் அவர்கள் திடீர்னு பார்த்தா நேற்று ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தையை சொல்கிறார், நான் என்னுடைய தலைநகரம், ரஷ்யாவினுடைய தலைநகரம் சீனாவினுடைய அதிபரெல்லாம் வரவேற்க காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அங்கே பெலரஸ் அதிபருக்கு சிவப்பு கம்பளம் விரித்தார்கள் அப்படிங்கிற செய்தி மேற்குலக நாடுகள் அவங்களுடைய வயிற்றெரிச்சலாக பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ பெலரஸ் அங்கே போய் ஒரு திட்டம் போடுறாங்க. சீனாவினுடைய தலைவர்கள் ரஷ்யாவுக்கு வரப்போகிறாங்க, அங்கே ஒரு திட்டம் வரப்போகிறது. ஈரானுக்கு எதிரான கொந்தளிப்பு இன்னைக்கு பிரான்ஸ் செஞ்சுட்டாங்க, யூகே செஞ்சுட்டாங்க, ஜெர்மனி செஞ்சுட்டாங்க, இஸ்ரேல் செஞ்சுட்டாங்க. பிரான்ஸ் 84% யுரேனியம் என்ரிச்மெண்ட் அவங்க செஞ்சுட்டாங்க. அணு ஆயுதத்தை ஈஸியாக அவங்களால இனிமேல் தயாரிக்க முடியுமாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்க்கும்போது வடகொரியா மட்டும் எங்கேயோ மிஸ்ஸிங். ஆனால் என்ன, அவங்க தான் ICBM எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, 4-1க்கு 2-3 அப்படின்னு சொல்லி ICBMஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத பயன்படுத்துவதற்கு முன்பாக சின்னதாக ஈல்டு குறைவாக இருக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இப்போது கூடிக்கொண்டே போகிறது. இதெல்லாம் விட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உக்ரைன் இன்னைக்கு வெளியில் சொல்லியிருக்காங்க. கர்சன் பகுதியில் 20 வதை முகாம்கள் ரஷ்யாவால் நடத்தப்பட்டு அதை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். இந்த வதை முகாம்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹிட்லருடைய வதை முகாம்கள் அப்படிங்கிறத பற்றிலாம் படிச்சிருக்கீங்களா? பெரிய அளவு கான்ட்ரவர்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு வதை முகாம்கள் நடத்தியது ஹிட்லர் தான். ஸோ ரஷ்யாவினுடைய வதை முகாம்கள் மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இந்த இடத்துல உக்ரைனும் என்ன செஞ்சுருப்பாங்க,
அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ், பிடிபடக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள்ட்ட டார்ச்சர் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து உண்மையை கறப்பதற்காக எது வேணாலும் செஞ்சுருக்கலாம். பட் 20 வதை முகாம்கள் அப்படின்னு சொல்லும்போது அதை பற்றி கூடுதலான ஸ்டடியை பல நாடுகளும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கின்றன. ஸோ ஓவராலாக நாளை இல்லாட்டி நாளை மறுதினம் பாக்முத் பகுதி முழுவதுமாக ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வர மிகப்பெரிய அளவில் சான்ஸ் இருக்குது. இந்த பாக்முத் பகுதிக்கு பிறகு அடுத்ததாக ரஷ்யாவினுடைய காய் நகர்த்தல் எங்கே இருக்கும், எப்படி இருக்கும், உண்மையிலேயே ஃபால்ஸ் ஃப்ளாக் அட்டாக் அப்படிங்கிறத உக்ரைன் செஞ்சாங்களா இல்லை ரஷ்யா செஞ்சு உக்ரைன் மேலே பழி போடுறாங்களா, எந்த அப்டேட் வந்தாலும் வியூகத்தில் வந்துடும். மறக்காமல் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.